சூழ்ந்து கொள்ளும்படியாக பெரிய காரிருள் வருகிறதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். இந்த காரிருள் இந்த பூமியை சூழ்ந்து கொள்ளும்போது தேவனுடைய ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் பாதுகாப்பை தருகிறார். காரிருளுக்குள்ளாக மூழ்கியிருக்கிற தேசங்கள், காரிருளுக்கென்று தங்களை அர்ப்பணித்த ஜனங்கள் அதிகமாக பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளாக, இடையூறுகளுக்குள்ளாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் திருவுளம் பற்றின அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற காலமாக, நிறைவேறுகிற நாட்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேசம் எங்கிலும் விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த விதத்திலெல்லாம் ஜனங்களை நரகத்திற்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று சாத்தான் திட்டமிட்டிருக்கிறானோ அவைகளை தீவிரித்து செய்யும்படியாக அவன் ஆக்ரோஷத்தோடு தன்னோடு இணைக்கப்பட்டவர்களை அவன் பிரதிநிதிகளாக உலகம் எங்கிலும் பலவிதமான அழிவுகளை வெளியரங்கமாக கொண்டு வருகிறதை இனி வரும் நாட்களில் நீங்கள் கேட்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். பயங்கரமான ஒரு இருள் ஜனங்களை கவி கொண்டிருக்கிறது. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற உணர்வே இல்லாமல் முழுமையாக பாதிக்கப்பட்டவர்களாக, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற உணர்வில்லாமல் நடக்கிற காலங்கள், நாட்கள் ஒவ்வொரு நாளும் தீவிரித்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரையிலுமாக நீங்கள் கேட்ட வார்த்தைகள், இதுவரையிலுமாக நீங்கள் கேள்விப்பட்ட செய்திகள் எல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த வருடத்தில் அதிகமாக பல கொடூரமான சம்பவங்கள், இதுவரையிலும் இப்படி நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்ற துக்ககரமான, துயரமான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது நீங்கள் காண்பீர்கள். என்னுடைய ஆளுகைக்குள்ளாக, என்னுடைய மறைவுக்குள்ளாக, என்னுடைய விருப்பத்திற்குள்ளாக அர்ப்பணித்திருக்கிறவர்களுக்கு முற்றிலுமாக நான் என் பாதுகாப்பை தருவேன். யாரெல்லாம் என்னை உதாசீனம் பண்ணி, என்னுடைய பிரசன்னத்தை அலட்சியம் பண்ணி, மனம் போல வாழ வேண்டும் என்று என்னை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் அந்த பாதிப்புக்குள்ளாகி விடுவார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இதுவரையிலும் இல்லாத விதத்தில், இதுவரையிலும் இல்லாத பரிசுத்தத்தில் உங்களை அர்ப்பணித்து கிறிஸ்துவோடு இணைந்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போதுதான் உலகத்தில் எப்பேற்பட்ட கொடூரமான, கொடுமையான சம்பவங்கள் நடைபெற்றாலும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்களும் உங்கள் குடும்பங்களும் இருக்கும். குறிப்பாக இந்த ஆண்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் உலகமெங்கிலுமாக சிறு குழந்தைகள், வாலிபர்கள், அவர்கள் மத்தியிலே ஒரு விசேஷித்த விதமான ஒரு அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். கடைசி காலத்திற்கென்று ஒரு பெரிய சேனையை அவர் இந்த ஆண்டிலே எழுப்பப் போகிறார். சிறு குழந்தைகளும் வாலிபர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரத்யட்சமாக காண, தேவனுடைய சத்தத்தை துல்லியமாக கேட்க, தேவனோடு இணைந்து தேவ ஆவியானவர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை இந்த ஆண்டிலே துணிந்து செயல்படுத்த ஒவ்வொருவருக்குள்ளும் வைராக்கியத்தின் வல்லமை, அபிஷேகம் இந்த ஆண்டில் அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது. ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் தேவனை ஆராதிக்கிற விதம், அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாக பேசுகிற வார்த்தைகள்,
அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாக இணைந்து செயல்படுகிற கிரியைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கும். அது அவர்களால் நடைபெறுகிற காரியம் அல்ல. இந்த ஆண்டிலே கர்த்தர் ஒரு விசேஷித்த விதமான தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தினால் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கடைசி காலத்திற்கென்று ஒரு சேனை, தீவிரித்து வருகின்ற ஒரு சேனையாக கர்த்தர் உலகம் எங்கிலும் தீவிரமாக மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை இதுவரையிலும் இல்லாத விதத்தில் குழந்தைகள் மூலமாக, வாலிபர்கள் மூலமாக இந்த உலகிற்கு தன்னை வெளிப்படுத்தப் போகிறார். அவர்கள் மூலமாக மறைவானவைகள் வெளிப்படுத்தப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த வாலிபர்களைப் போல புதிய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி கால எழுப்புதலின் வாலிபர்களாக, பிள்ளைகளாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டிலே அபிஷேகம் பண்ண போகிறார். அந்த அபிஷேகத்திற்கென்று உங்கள் பிள்ளைகளை முற்றிலுமாக அர்ப்பணியுங்கள். அந்த வல்லமைக்காக உங்கள் பிள்ளைகளை முற்றிலுமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டுப்படுத்தாதிருங்கள். உங்களுடைய அறிவின்படி அல்ல, தேவனுடைய ஞானத்தின்படி, தேவனுடைய உணர்வின்படியாக அவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள், அவர்கள் படிக்கிற கல்லூரிகள், அவர்கள் வேலை செய்கிற இடங்கள், அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய அசைவை கொண்டு வருகிற ஒரு ஆண்டாக அவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகருடைய மனக்கண்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆண்டிலே திறந்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த வழிகளை அவர்களாக தெரிந்து கொண்டார்களோ அந்த வழிகள் எல்லாம் இப்பொழுது இந்த இரவிலே மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய வழியின்படியாக அவருடைய மனதை மாற்றுகிறார். அவருடைய சிந்தைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு நேராக ஓடும்படியான, அவருடைய கால்கள் தீவிரித்து ஓடும்படியாக கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது அவர்களுக்குள்ளாக பலமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் எங்கிலுமாக இருக்கிற விளை நிலங்கள், பயிர் நிலங்கள், விதைகள் செத்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இதுவரையிலுமாக ஒவ்வொரு தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒவ்வொரு தேசம் செழிப்பாய் இருக்கும்படியாக விளைந்து கொண்டிருந்த நிலங்கள் எல்லாம் இப்பொழுது விதைகளை செத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையிலுமாக எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் தேசங்களையும் விளை நிலங்களையும் சார்ந்து கொண்டிருந்தீர்களோ அந்த நம்பிக்கை இந்த ஆண்டிலே முற்றிலுமாக அற்றுப்போகும். தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே மன்னாவை கொண்டு போஷித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை காடைகளை கொண்டு ஆசீர்வதித்த தேவன், தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்த தேவன், தன்னுடைய ஜனங்களை மாத்திரம் போஷிக்கும்படியாக அவர் வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை அனுப்புவார். வானத்திலிருந்து அவர்களுக்கு போஜனம் வரும், வானத்திலிருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனாலும் உலகம் எங்கிலுமாக பயிர் நிலங்கள், விளை நிலங்கள் இதுவரையிலும் இல்லாத விதத்தில் தேவையற்ற நிலங்களாக, பலனற்ற நிலங்களாக காய்ந்து கருகி போகிறதை உங்கள் செவிகள் கேட்கும், உங்கள் கண்கள் காணும். எதையெல்லாம் சார்ந்து, எதையெல்லாம் நம்பி இந்த தேசங்கள் இதுவரையிலும் வாழ்க்கை நடத்தினார்களோ, தேவனை தவிர ஒருவராலும், ஒரு மனிதனாலும் இந்த உலகில் வாழ முடியாது என்பதை இந்த வருடத்தில் அநேகர் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்திற்காக தீவிரித்து செயல்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கும். அநேக விபத்துகளும் ஆபத்துகளும் சடீதியாக வரும். எப்பொழுது எது நடக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இதுவரையிலும் இல்லாத விதத்தில் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு வினாடியும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நம்பாதீங்கள். நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை மீது உங்கள் நம்பிக்கையை வைக்காதிருங்கள். ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தர் ஒருவர்தான் உங்களுக்கு பாதுகாப்பு, கர்த்தர் ஒருவர்தான் உங்களுக்கு மறைவிடம், கர்த்தர் ஒருவர்தான் உங்களுக்கு புகலிடம். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் இதுவரையிலும் இல்லாத விதத்தில் தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். இதுவரையிலுமாக நீங்கள் தேவனற்றவர்களாக, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்க முடியாமல் எந்த இடத்திலெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருந்தீர்களோ, இந்த வினாடியில் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என் குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக உம்மோடு இணைந்து கொள்ளக்கூடிய தேவ மகிமையினால் எங்களை நிரப்பும் என்று கெஞ்சுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குறைகளை மன்னிப்பார், உங்கள் குற்றங்களை மன்னிப்பார், உங்களை அவருடைய மறைவினால் மூடுவார். இந்த ஆண்டிலே அநேக புதிய விதத்தில் உலகமெங்கிலும் சபைகள் புதிய கோணத்தில் இதுவரையிலும் இல்லாத விதத்தில் தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தினால் நிறைந்த சபைகளாக மாறும். பாரம்பரியங்களாக அல்ல, சடங்காச்சாரமாக அல்ல, பரலோகம் சபைகளுக்குள்ளாக இருக்கிறதை ஜனங்கள் காணும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்குள்ளே தன்னுடைய பிரசன்னத்தை அதிகமாக வெளிப்படுத்துவார். ஒவ்வொருவரும் தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தினால் தொடப்படும்படியாக ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். சின்ன ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருடத்தில் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவரும் யோவான் ஸ்நானகனை போல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் எந்த இடத்திலும் கேட்கப்படுகிறதை நீங்கள் கேட்பீர்கள். இந்த சத்தத்தை ஜனங்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு உணர்வு வருகிறதை இந்த ஆண்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரையிலும் இல்லாத விதத்திலே ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புவதற்குரிய ஒரு அபிஷேகம், வல்லமை ஒரு நதியாக ஓடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களில் உறவினர்கள் இதுவரையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடின இருதயத்தோடு இருந்தவர்களுடைய மனம் தானாக மாற்றப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேகருக்காக நீங்கள் பல ஆண்டுகள் கண்ணீரோடு ஜெபித்தீர்கள். பல அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காக தேவனை நோக்கி கூக்குரல் இட்டீர்கள். ஆண்டவரே, 2012 ஆண்டும் முடிந்து விட்டது, இன்னும் என்னுடைய கூக்குரலுக்கு பதில் வரவில்லையே, என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் வரவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே சடிதியான ஒரு மாற்றம் தானாக அவர்கள் வாழ்க்கையில் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த மாற்றம் சவுலை பவுலாக மாற்றினது போல அவர்கள் எனக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடியவர்களாக மாறுகிறதை உங்கள் கண்கள் காணும். இந்த ஆண்டிலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதினால் அவர்களாக அல்ல, ஒவ்வொரு வினாடியும் தேவனுக்காக வைராக்கியமாக அவர்கள் எழுந்து ஓடும்படியாக கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களில் பலர் அநேக இடங்களுக்கு நீங்கள் ஊடுருவி செல்வீர்கள். அநேகம் ஆயிரமான ஜாதிகளை, ஜனங்களை சந்திக்கும்படியாக தேவனுடைய வல்லமை, அபிஷேகம் உங்கள் மேல் அளவில்லாமல் இந்த ஆண்டில் உங்கள் குடும்பங்கள் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் தனித்தவர்களாக அல்ல, குடும்பம் குடும்பமாக நீங்கள் கடந்து செல்லும்படியாக தேவ ஆவியானவர் உங்களை அவருடைய வழி நடத்துதலுக்குள்ளாக நடத்துகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது.
இதுவரையிலுமாக எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் குறைவுள்ளவர்களாக வெட்கப்பட்டு இருந்தீர்களோ, வேதனைக்குள்ளாக இருந்தீர்களோ, உங்களை நிந்தித்துக் கொண்டிருந்தார்களோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்கள் தலைகளை அவருடைய அபிஷேகத்தினால் அளவில்லாமல் நிரப்புகிற ஆண்டாக இருக்கிறார். எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் இல்லாமல் அழிய வேண்டும் என்று எந்த விதத்திலெல்லாம் உங்களுக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பினானோ, அந்த சத்துருவை மிதிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில் பார்ப்பீர்கள். உங்களை சூழ இருக்கிற ஜனங்களுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரையிலுமாக அடிமைத்தனத்திலும் பலவிதமான துன்மார்க்கத்திலும் நிறைந்திருந்தவர்கள் உங்களுடைய ஜெபத்தினாலே, உங்களுடைய தியாகத்தினாலே இந்த ஆண்டிலே அவர்கள் மாற்றப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். யாரையெல்லாம் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபித்தீர்களோ, இந்த ஆண்டிலே அவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியானவர் வைராக்கியமாக கிரியை செய்கிறதை உங்கள் கண்கள் காணும். தொழில் செய்கிறவருடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு நீங்கள் தேவனை சார்ந்து தேவனோடு இணைந்து எதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, செய்கிறீர்களோ, அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை பல மடங்கு உயர்த்த போகிறார். உங்களுக்காக புதிய வழிகளை இப்பொழுது இந்த வினாடியிலே அவர் திறந்து கொண்டிருக்கிறார். இதுவரையிலுமாக உலகத்தில் துன்மார்க்கத்தில் செழித்திருந்த வழிகள் அடைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் அதற்குள்ளாக ஊடுருவி செல்லும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுக்கிறார். அந்த நிலைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களில் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற லட்சாதிபதிகளாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களை அறியாமல் நீங்களே கோடீஸ்வரர்களாக மாறுபடியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய தேவ வல்லமை அபிஷேகம் உங்கள் கரங்களில் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே அதிகமாக ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பக்தியோடு வைராக்கியத்தோடு இருக்கிறதை தேவனாகிய கர்த்தர் அறிந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு உங்களுக்கு தடைகளும் உங்களுக்கு எதிராளிகளும் குறுக்கே நின்றார்களோ, அந்த தடைகள் இந்த வினாடியில் உடைக்கப்படுகிறது. நீங்கள் வெற்றியோடு முன்னேறி செல்லும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய செழிப்பை பெறும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தேவனுடைய ஞானத்தினாலும் உணர்வினாலும் நிரப்புகிற ஒரு ஆண்டாக இருக்கிறது. எந்த இடத்திலெல்லாம் முன்னேற முடியாதபடிக்கு, எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கீழ் நோக்கி போய்க் கொண்டிருந்தீர்களோ, நீங்கள் வினாடியிலே நிமிஷத்திலே நீங்கள் பாய்ந்து செல்லும்படியான ஒரு தேவ வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கியிருக்கிறது. இந்த ஆண்டிலே நீங்கள் யாராக எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்த ஒரு தேவன் நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை முழுமையாக அவர் நிறைவேற்றப் போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனி செயல்படுத்துகிற ஒரு ஆண்டாக மாறப்போகிறது. உங்களை அறியாமலேயே தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் இதுவரையிலுமாக எதற்காக நீங்கள் காத்து தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி இருந்தீர்களோ, அந்த வரங்கள் உங்கள் மூலமாக செயல்படுகிறதே. அது லகுவாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறதே. அனுதின வாழ்க்கையில் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறதே. உங்கள் கண்கள் காணும், உங்கள் செவிகள் கேட்கும். அநேகர் உங்கள் மூலமாக தேவனுடைய தொடுதலை பெற்றுக் கொள்வார்கள். அநேகருடைய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக மாறும்படியாக உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக இந்த ஆண்டு மாறிக்கொண்டிருக்கிறது. ஐயோ, எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, நான் எப்படி தேவனுடைய வார்த்தைகளை பேசுவேன் என்று நினைக்கிற என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் சரளமாக பேசுவீர்கள். என்னுடைய வார்த்தை உங்கள் நாவிலிருந்து வரும்போது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருந்து ஆவியானவர் பேசுவார்.
நீங்கள் என்ன பேச வேண்டும் என்ற வார்த்தைகள் உங்கள் மூலமாக வருகிறதை பார்க்கிறவர்கள் தானாக மனம் திரும்புவார்கள். கல்விமான்கள், ஞானிகள், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் ஒன்றும் அறியாத இந்த சகோதரி பேசுகிறார்களே, இந்த சகோதரன் பேசுகிறாரே என்று தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து தேவனை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் செவிகள் கேட்கும். இதுவரையிலும் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தாழ்மைப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் உதாசீனம் படுத்தப்பட்டீர்களோ, அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் உயர்கிறதை இந்த ஆண்டிலே காண்பீர்கள். உங்களில் அநேகருக்கு ஆண்டவர் பரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நேரடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய விசுவாசம், நீங்கள் தேவன் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். இதுவரையிலுமாக நீங்கள் அனுபவித்திராத உலக ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாக இருக்கும். இதுவரையிலும் இல்லாத விதத்தில் இந்த ஆண்டிலே ஜெப ஆவியினால் கர்த்தர் அநேகரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் ஏதோ கடமைக்காக ஜெபித்த அநேகர் இந்த ஆண்டிலே உங்களை அறியாமலே ஒரு ஜெப வல்லமை, ஜெப அபிஷேகம் உங்களுக்குள்ளாக நதியாக ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். அது நதியாக பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கிறதை உணர்வீர்கள். உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எந்த நேரத்திலும் ஒரு ஜெப ஆவி, ஜெப வல்லமை, தேவனோடு இருக்கிற ஒரு உறவு, எப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். நீங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும், தொழில் செய்து கொண்டிருந்தாலும், நீங்க வாகனத்துல போனாலும், நீங்க நடந்து போனாலும், நீங்க சும்மா படுத்திருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும் தேவ சத்தம் தானாக கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆதியிலே தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு பேசின அந்த சத்தம், ஏவாளோடு உறவாடின அந்த சத்தம், இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளோடு அவர் அதிகமாக உறவாட விரும்புகிறார். சாத்தான் எந்த அளவிற்கு அவன் ஆக்ரோஷமாக எழும்பிக் கொண்டிருக்கிறானோ, அதே அளவிற்கு ஆக்ரோஷமாக தேவனும் எழும்பியிருக்கிறார். அவருடைய ஜனத்தோடு அவர் பேச வேண்டும், அவருடைய ஜனத்தோடு உறவாட வேண்டும், அவருடைய ஜனத்தோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இந்த ஆண்டிலே அதிகமாக பெருகி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க நடக்கும் போது நீங்களா அல்ல, பரலோகத்துல நடக்கிறது போல நீங்க உணர்வீங்க. தேவன் உங்களோடு கூட இணைந்து நடக்கிறதை நீங்க உணர்வீங்க. எங்க போனாலும் தேவனுடைய சத்தம் உங்களுக்குள்ளாக இருந்து தொனித்துக் கொண்டிருக்கிறத நீங்க கேட்பீங்க. யாரோ மத்தவங்க சொல்ற வார்த்தை அல்ல, உங்களுக்குள்ளே இருந்தே தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். ரேமா வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருப்பார். உங்கள் வாய் மூலமாக அந்த வார்த்தைகள் வெளிவந்து கொண்டே இருக்கும். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உமக்கே நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம்.